ஆதிசிவன் ஆன்மீகம் சேனல் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. நாளை அதாவது செப்டம்பர் 7, 2025 இந்த ஆண்டின் இறுதி சந்திர கிரகணம் நடைபெற இருக்குங்க. செப்டம்பர் 7ல் தொடங்கி அடுத்த நாள் வரையில் தொடரும் இந்த கிரகணம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசினருக்கும் தனித்துவமான பலன்களை கொண்டு வருதுங்க. கிரகணத்தின் தாக்கம் நம்ம அனைவரின் ராசியிலும் ராசி அதிபதிகளின் குணத்திலும் தாக்கத்தை உண்டாக்கும்னு நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. இந்த நிலையில இந்த கிரகணம் யாருக்குன்னு நல்ல பலன்லாம் தரப்போகுது, யாருக்கு கெட்ட பலனை தரப்போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனி ஒரு நபரின் ஜாதகத்தில் குடும்ப உறவுகள், மன அமைதிக்கான வழிகள், நற்பெயர் மற்றும் பிற உணர்வுபூர்வமான விஷயங்களை பிரதிபலிக்கும் ஒரு கிரகமாக சந்திரன் பார்க்கப்படுறாரு. இந்த நிலையில் வரும் செப்டம்பர் 7 அன்று நிகழும் சந்திர கிரகணம் அனைத்து ராசினியருக்கும் தனித்துவமான பலன்களை கொண்டு வரும். அவர்களின் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களை கொண்டு வரும்னு நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. அந்த வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமை மேம்படும் விதமாகவே அமைஞ்சிருக்குங்க. எதிர்வரும் சந்திர கிரகணம் மேஷராசினருக்கு ஜாதகத்தில் 11வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வர இருக்காரு. இந்த மாற்றமானது உங்கள் நிதி நிலையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருங்க. அதாவது வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும், ஆசைகள் நிறைவேறும். உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற நிதி ஒரு தடையாக இருக்கவே இருக்காது. புதுமனை, வீடு, வாகனம் போன்றவை வாங்கும் யோகமும் காணப்படுது. மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க. ரிஷபராசினருக்கு பணியிடத்தில் சாதகமான ஒரு சூழ்நிலையை இந்த கிரகணம் கொண்டு வர இருக்குங்க. உங்கள் படைப்பாற்றல் மேம்படுங்க. உங்கள் தனித்திறன்கள்லாம் வெளிப்படும். உங்கள் திறமைகளை கண்டு உயர் அதிகாரிகள் மெச்சுவாங்க. உயர் பதவிக்காக பரிந்துரைப்பாங்க. கூடுதல் பொறுப்புகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் கடமைகளை சிறப்பாக நீங்கள் செய்ய பதவி உயர்வு, ஊதிய உயர்வெல்லாம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள்லாம் தீர வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் வாழ்வின் அடுத்த கட்டத்துக்கு உங்களை உயர்த்துங்க. மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைக்குங்க. மிதுன ராசினருக்கு அரசு பணிகளை கொண்டு வரும் காலமாக இந்த கிரகணம் இருக்குங்க. ஆமாங்க, அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள் மற்றும் பணிகளை இந்த சந்திர கிரகணம் உங்களுக்கு கொண்டு வர இருக்கு. தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகள்லாம் விலகி போகுங்க. புதிய பணிகளை தொடங்கும் வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க. கல்வி கற்பித்தல் துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையில் உயர் பதவிகளை அடைவாங்க. நல்ல பெயரை சம்பாதிப்பாங்க. மேலும் கடகராசிக்காரர்களுக்கு கெட்ட செய்தி ஒன்று காத்திருக்குதுங்க. எதிர்வரும் சந்திர கிரகணமானது கடகராசியினரின் ஜாதகத்தில் 8வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வராரு. இந்த மாற்றமானது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கொண்டு வருங்க. கெட்ட செய்தி ஒன்றை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஆய்வு சார்ந்த துறையில் இருக்கும் நபர்கள், அறிவியலாளர்கள் தங்கள் துறையில் சில பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்க நேரிடுங்க. பதட்டத்துக்கு பஞ்சம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை செல்லுங்க. எச்சரிக்கையாக இருங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. சிம்மராசி நேயர்களுக்கு தேர்வுகள்லாம் வெற்றி கிடைக்குங்க. சிம்மராசினருக்கு இந்த சந்திர கிரகணம் வழக்கமான தினத்தை அளிக்குங்க. அதே நேரத்தில் போட்டித் தேர்வு, திறனாய்வு தேர்வு, விளையாட்டு போட்டிகள் எல்லாவற்றிலையுமே எதிர்பார்த்த வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்குங்க. அதாவது போட்டிகள் நிறைந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறும் ஒரு காலமாக இது அமைதுங்க. தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட போட்டிகள்லாம் குறையுங்க. ஏதாவது ஒரு துறையின் தலைவராக வளர்ந்து நிற்கும் வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு காணப்படுதுங்க. மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகுங்க. எதிர்வரும் சந்திர கிரகணமானது கன்னிராசினரின் ஜாதகத்தில் 6வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வராங்க. இந்த மாற்றமானது தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்குங்க. நீண்ட நாட்களாக காணப்பட்ட பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும் நேரங்க இது. புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகளை கொண்டு வருங்க. சட்டம் சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகளில் முடிவுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. வாழ்க்கை சிறப்பாக மாறுங்க. மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்குங்க. துலாம் ராசியினரின் கடுமையான உழைப்புக்கு பலன் அளிக்கும் ஒரு காலமாக இந்த சந்திர கிரகணம் பார்க்கப்படுதுங்க. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்லாம் உங்களுக்கான நற்பலன்களை கொண்டு வருங்க. இருந்தாலும் இந்த பலனை பெற கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. உறவில் காணப்பட்ட இடைவெளிகளை குறைக்கும் வாய்ப்பு கிடைக்குங்க. கடந்த கால பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு காண்பீங்க. எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புது வாகனம் வாங்குவீங்க. விருச்சிக ராசினருக்கு புதிய சொத்துக்களை குவிக்கும் ஒரு காலமாக இது இருக்குங்க. வீடு, நிலம் போன்ற அசைய சொத்துக்களையும், வாகனம் உள்ளிட்ட பயன்பாட்டு பொருட்கள் போன்ற அசையும் சொத்துக்களையும் வாங்கி குவிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு குடும்ப வாழ்க்கையோடு நிற்காம தொழில் வாழ்க்கையிலையும் பிரதிபலிக்குங்க. உங்கள் விருப்பம் போல வாழ்க்கை சிறப்பாக மாறுங்க. வீட்டில் உள்ள பெரியவர்களின், அதாவது பெற்றோர்களோட ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்குங்க. தனுசு ராசினருக்கு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மற்றும் தொழில் வாய்ப்புகளை கொண்டு வரும்
ஒரு காலமாக இது காணப்படுதுங்க. எதிர்வரும் சந்திர கிரகணத்தின் பலனாய் அரசு சார்ந்த விஷயங்கள்லாம் சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்குங்க. பணியிடத்துல காணப்பட்ட பிரச்சனைகள்லாம் குறையுங்க. உங்கள் எதிர்பார்ப்புகள்லாம் படிப்படியாக நிறைவேறுங்க. வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த வகையில் மாறுங்க. பணியிடத்தில் உங்களுக்கான ஒரு தனி அடையாளம் கிடைக்க போகுதுங்க. மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு செலவுகள்லாம் அதிகரிக்குங்க. மகர ராசினரின் நிதிநிலையை மோசமாக்கும் ஒரு கிரகநிலை மாற்றமா இந்த சந்திர கிரகணம் பார்க்கப்படுதுங்க. தேவையற்ற செலவுகள்லாம் அதிகரிக்குங்க. உங்கள் சேமிப்புகளை பெருமளவில் பாதிக்குங்க. ஆரோக்கியம் சார்ந்த பல பிரச்சனைகள்லாம் கொண்டு வருங்க. குடும்ப உறவுகளின் செயல்பாடுகள் உங்களை மனசளவில் ரொம்ப காயப்படுத்துங்க. கண் பற்கள் தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் உங்கள் இரவு உறக்கத்தை பாதிக்குங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டுறது கூடவே கூடாதுங்க. முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தால் பொருளாதார ரீதியாக பாதிப்பு ஏற்படுங்க. செலவுகளை கட்டுப்படுத்தி உங்களின் பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க. இல்லைனா எதிர்காலத்தில் தேவையில்லாத நிதி சிக்கல்லாம் ஏற்படுங்க. மீனராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தின் மூலம் எதிர்மறையான பலன்கள் கிடைக்குங்க. சிலருக்கு உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.